ஆத்தா சத்தியம்னா அடிச்சான், சாமிக்கு பொதுவானா அடிச்சான், ஆத்தாவுக்கு பொதுவானதும் உங்கன கைய அப்படியே நின்றுச்சுதா. யாரு? நான் பெத்த மகண்டி. ஆத்தான்னா அப்படியே உருகிற மாட்டான். ஆத்தே, அவன் வாயை திறந்து பேசுனாத்தா, ஒவ்வொரு வார்த்தையும் மாதா கோயில் மணி அடிச்சது கணக்கா இருந்துச்சாத்தா. மாதா கோவில் மணியா? எங்க பெரிய சீமத்தர தேவர் இருந்தாங்கல்ல, அவங்க அந்த காலத்து நாடக கோட்டையில 8 கட்ட சுருதிய புடிச்சு பாட ஆரம்பிச்சாங்கன்னா 18 பட்டி சனமும் திறந்த வாயில ஈ போகிறது கூட தெரியாம கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல. அப்பேற்பட்ட அவங்க உங்க சொல்லி பேச ஆரம்பிச்சவன் அடியாச்சி. அது என்னமாத்தா, உன் புருஷன் உன்னை பொண்ணு பார்க்க வில்லு வண்டியில வந்தாங்கல்ல, அது கணக்கா இருந்தான்டா. அடி செருப்பால எந்த நாயோட என் பிள்ளைய சேர்த்து பேசிட்டு இருக்கிற? அந்த விளங்காதவன் சகவாசம் ஆகாதுன்னு தானடி 25 வருஷமா அந்த ஆளுகிட்ட பிரிஞ்சு வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த நாயோட என் பிள்ளைய சேர்த்து பேசிட்டு இருக்கிறிய? நீ எல்லாம் சோத்த திங்கிறியா, வேற என்ன திங்கிறியாடி? அவன் புத்தி அறிஞ்சு பேசலாம். வர்றான் பாரு, வர்றான் பாரு. ஐயோ, தெய்வ மக சினிமாவில சிவகாசி கணேசன் குதிச்சு குதிச்சு வருவாங்கல்ல, அது மாதிரி வர்றான் பாரு என் புள்ள. ஐயோ, அங்க பாரு, ரொம்ப உரிக்கிறாத, வாங்கன்னே பற்ற என் பிள்ளைக்கு. எந்திரிச்சு போல. எப்ப பார்த்தாலும் புள்ள பேண்டா மோண்டான். கேட்டுச்சிருக்கீங்களா? அதுக்கு தான் வேலை வெட்டில, உங்களுக்கு வேலை இல்லையா? எந்திரிச்சு போங்க. எத்தனை வருஷமா இதே கேப். வீட்டை விட்டு வெளியே போனா சொல்லிட்டு போறது இல்ல, நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, நேரத்துக்கு தூங்குறது இல்ல. எத்தனை நாளைக்கு தான் நானும் சொல்லிட்டு இருக்க போறேன். என்ன முணுமுணுக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கோபமா இருக்கியாக்க? ஏன்த்தா, நான் என்ன பால் குடிக்கிற பச்சை புள்ள கணக்கா இருக்கேன்? எப்ப பார்த்தாலும் 4 பேர்த்த கூட்டி வச்சுட்டு என்ன பத்தியே பெருமை பேசிட்டு இருக்க. 4 வயசாச்சு எனக்கு. என்னடா ஒண்ணும் பேச மாட்டற? பேசுற நிலைமையில என்ன வச்சிருக்கிற? பெத்தவளுக்கு நிம்மதிங்கிறது தாம் புள்ள சந்தோஷமா வாழறத பாக்குறதுல தாண்டா. ஊர்ல அவவே கஞ்சிக்கலைனாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல. 10 வருஷமா ஒத்த கால நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கல, ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டான்னு. இப்ப உனக்கு என்ன இல்ல இப்படி புடிவாதம் புடிச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கேக்குறேன். பல்ல வெடிக்கிறத பாரு. பேரம்பத்தி எடுத்து கொஞ்சம் வேண்டிய வயசுல 4 பேர்த்த கூட்டி வச்சுக்கிட்டு உன் பெருமையை பேசிட்டு இருக்கிறேனே, ஏன் ஆத்த மாட்டமா தாண்டா, மனசு ஆற மாட்டமா தான். மகமாயி யார்கிட்ட போய் என் குறைய சொல்றது? இந்த பாத்தியா, உனக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கணும்னு ஆத்தா கழுத்துல இந்த மாங்கல்யத்தை கட்டிட்டு வர்றேன். இது வரைக்கும் 8 கவுத்தை மாத்திட்டேன். 9வது கவுத்தை கட்டுறதுக்குள்ள இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமக வருவான்னு நான் இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கேன். ஐயா, சின்னமணி, சந்தைக்கா போற? ஆத்தா, எனக்கு 2 ரூபாய்க்கு வெத்தலை பக்கம் வாங்கிட்டு அப்படியே என் பேரனுக்கு 2 ரொட்டி பாக்கெட் வாங்கிட்டு வந்துருமா? நான் 2 ரொட்டி எடுத்துக்கிறேன். ஏய், டீ ஒண்ணு போடு. குடிக்கிற மாதிரி போடு, வாய்க்கு குடிக்கிற மாதிரி போடுவியா? ஏய், நீ எல்லாம் டீ குடிக்க வந்தாடா, சக்கரை வேலை ஏறி போச்சு. இதோ போறா, நேத்து வரைக்கும் ஊர்ல ஆள காணோம், இன்னைக்கு வந்து எனக்கு நேரம் கிளாஸ்ல சீனி டீ குடிக்கிற. எல்லாம் நேரம் தான் போடா. கடைக்காரர், மக்கள் குரல் பேப்பர் ஒண்ணு கொடுங்க. இப்ப வந்துடும், செத்த நேரம் நெல்லு. உனக்கே ஆனா அவனா தெரியாது, அப்புறம் எதுக்கடி மக்கள் குரல் கேக்குற? அதுக்கு இல்லைங்க, பள்ளிக்கூடத்து பெரியவாதியார் என்ன பத்தி ஏதோ எழுதி போட்டிருக்காங்களா, அதுக்கிட்ட. இந்த காலத்துல உலகம் எவ்வளவு முன்னேறிட்டு இருக்கு. 5 வயசுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி 6 வயசுல அவ புருஷன் செத்து போட்டானேங்கிறதுக்காக இந்த ஊரே இப்படி ஒரு அமங்கமா பாக்குதே, இதெல்லாம் பாவமா படல? அது பாவமோ லாவமோ, இப்படி யாராவது மங்களகரமான நிகழ்ச்சிக்கு போகும்போது அவங்க மனசு புண்படக்கூடாதுன்றதுக்காக இப்படி ஓடி போய் ஒளியிறாலே, அந்த ஒரு எண்ணத்துக்காக என்னைக்கு இருந்தாலும் நல்லா இருப்பா. இந்த பேப்பர் வந்துருச்சு புள்ள.
துணியெல்லாம் அழைச்சு காய போட்டியா? துணியும் காய போட்ட, வைத்தியம் காய போட்டு தாத்த வச்சிருக்கேன். போடுங்க போடுங்க அத்தா. அத்தா, நீங்க சோத்துல உப்பு போட்டு வடிப்பீங்கல்ல? ஆத்தா, இருக்கிற எல்லா சேலையும் கிழிஞ்சு போச்சு. இது ஒண்ணுதான் கொஞ்சம் உருப்படியா இருக்கு. பொங்கலுக்கு வேணா புது துணி எடுத்து கொடுங்க. இப்ப ஏதாவது ஒரு பழைய சேலை கொடுங்க ஆத்தா. தர்றேன்டி அம்மா. இந்தா, இதையும் சாப்பிடு. ஒருவா என்னமோப்பா, விலகி போன உறவு விட்டு போச்சுன்னு இல்லாம ஒண்ணு மண்ணா வாழணும்னு வந்து சேர்ந்தியே, அது போதும் எனக்கு. அது என்னக்கா அப்படி சொல்லிட்டீங்க? என்னதான் பறவைகள் வனத்துல மேய்ஞ்சாலும் இனத்துல வந்து சேர்ற மாதிரி காவேரி உங்க வீட்டுக்கு மறுமலா வரணுங்கிறது அவ தலையில எழுதியிருக்கு. நம்ம குடும்பம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் மாப்பிள்ளை கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. கூடிய சீக்கிரம் கெட்டி மேளத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அத்தா, எனக்கு யூனியன் ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வரேன். அத்தை, என்ன மாமா என்கிட்ட 2 வார்த்தை கூட பேசாம போறாரா? அடி ராசாத்தி, 2 வார்த்தை என்னடா? 2 யுகமா இருந்தாலும் அவன் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்க போறான். உறவுங்கிற உரிமை வந்தாச்சு இல்ல, இனிமே நீதான் அவனை பாத்துக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, இனிமே பாருங்க இந்த காவேரிய. ஐயோ, என் பொண்ணு பிச்சல்வா பிச்சை. பாருங்களேன், உங்க பையனுக்கு சட்டையே இருக்காது. மாமா, மாமா, வேணாம் மாமா, என்னை விட்டு மாமா. சொல்லுங்க மாமா. பாட்டா பாட்டா. மாமா, வா. வேணாம் மாமா, என்னை விடு மாமா. ஐயோ, யாரும் பாக்குறாங்க மாமா, என்னை விட்டு மாமா. கட்ட பாவாடையோட இருக்கேன் மாமா, எல்லாரும் அசிங்கமா பாக்குறாங்க மாமா. அது ஆடி பறந்துட்டே நிறைய வந்து. வேணாம் மாமா, மாமா, ஐயோ, எல்லாரும் பாக்குறாங்க மாமா, வேணாம் மாமா. ஒரு வயசு பொண்ணு கிட்ட நடந்துக்கிற முறையாது. ஒரு வயசு பொண்ண வளர்க்க வேண்டிய முறையில வளர்த்து வச்சிருக்க நீ. என்ன பேச வந்துட்ட? கட்டிக்க போற முறமாப்பிள்ளையில கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகிருப்பா. அதுக்காக இப்படியா நடந்துக்கிறது? நான் என்ன கட்டிக்கிறேன் பட்டயமா எழுதி கொடுத்தேன்? விட்டு கொடுத்து பழகிறான். இனிமேலாவது ஒழுங்கா வளர்க்குற வழிய பாரு. ஏண்டி, உனக்கு கொஞ்சமா அறிவானாமடி? கல்யாணத்துக்கு பிறகு கட்டில அறையில காட்ட வேண்டிய விஷயத்தை எல்லாம் வீதியில காமிச்சா இப்படி தாண்டி வந்து விடியும். அதுவும் அவன் கல்லு பிள்ளையார் கணக்கா அவங்க ஆத்தா கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லி 8 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கா. அதுக்கே இறங்கி வராதவன் நீ ஆத்திர ஆடி பாடினா மட்டும் மயங்கிடுவானாக்கும். போடி புறப்பட்டவள. ஐயா கும்பிடுறையா, எரிச்சல வர்றேன் கும்பிடுறானா? என்ன செய்யறதெல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கியா? பெருசு படுத்தாதப்பா, அவன் ஏதோ கோபத்துல தெரியாதனமா. என்ன கோபத்துல தெரியாதனமா? உன் பையன் கிட்ட நெருங்கி பழகுன்னு என் பொண்ணு கிட்ட சொன்னதே நீதான். இப்ப என்னமோ என் பொண்ணு தப்பு செஞ்ச மாதிரி உன் பையன் நடுத்துல வந்து நியாயம் கேட்கறானு. எல்லாம் நீ செஞ்ச தப்பு. என்ன ஒண்ணும் தெரியாம நடிக்கிறீங்க? நீ ஒழுங்கா உன் புருஷனோட வாழ்ந்திருந்தீங்கன்னா இப்ப உன் பையனுக்கு கல்யாணம் ஆகி 4 பிள்ளை பத்திருப்பான். இல்ல உன் பையன் இல்லைன்னா என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணத்துக்கு முடிஞ்சா வந்து சேரு. தின்னுட்டு போங்க. வந்துட்டாளுங்க பெருசா. அம்மா, என் பையனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நானும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத சாமி இல்ல. ஆனா இன்னும் உன் மனசு மாறல. இப்ப உன் சன்னிதானத்துல தாலி பாக்கிய கயிறையும் புத்திர பாக்கிய கயிறையும் கட்டி வச்சிருக்கிறேன். இன்னும் 6 மாசத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் நடக்கணும். அப்படி இல்ல, நான் இப்ப கட்டி இருக்கிற கயிறு தான் என் கழுத்துக்கு தூக்கு கயிறு. என் கழுத்துக்கு தூக்கு கயிறு. நல்லா இருமா. எந்திரி. என்னம்மா சொல்லு. அண்ணே, தச்சமல்லி நல்லமுத்து சேர்வார் குடும்பத்துல இருந்து பொண்ணு பார்த்து என்ன நிச்சயம் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா. நீ கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் எனக்கு வேற எதுவும் இல்ல. ஒருவேளை நீ வரலன்னா அது எனக்கு பெரிய குறையாவே இருக்கும். அண்ணே, நான் போற இடத்துல என் பொறுப்பு கூட யாரும் குறையா பேசலாம். ஆனா உன்னை விட்டா எனக்கு ஒரு நாதியும் இல்ல. இது என் கழுத்துல ஏற போற தாலி. உன் கையால தொட்டு கொடு. நீ எனக்கு நிழலாவே இருக்கிறதா நான் நினைச்சுக்குவேன். இந்தாம்மா
இந்த அண்ணன் என்னைக்கும் கூடவே இருப்பான். என்ன சின்னமணி, வேலையெல்லாம் முடிச்சியா? ஐயா, கூட்டு பொரியல் குழம்பு அம்புட்டுக்கும் காயறிஞ்சு வச்சுட்டேன். பாத்திரத்தை விளக்கிட்டு வாசல்ல கோலம் போட்டா நீதான் கெட்டிக்காரியாச்சே, உனக்கு என்ன சொல்லியா தரணும்? குழந்தைக்கு பேர் வைக்கும் போது மட்டும் உள்ள வந்துடாத. சுவாமி, இந்த வீட்டுல எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க தான் பேர் வச்சிருக்கீங்க. என் குழந்தைக்கு ஒரு நல்ல பேரா வச்சிருங்க. வச்சுட்டா போச்சு, அதுக்கு தானே நம்பி வந்திருக்கேன். ஆமா, அரிசி எவ்வளவு வச்ச? 2 படி. ஏண்டா பையன் பொறுத்திருக்கான், 2 படி கூட வைக்க கூடாதோ? என்ன சின்னமணி இங்க நின்னுட்டு இருக்கா? அவளை போச்சட வேண்டியதானே? அட உடப்பா, அவளா புரிஞ்சுட்டு போனோம். ஏ ராஜா, செல்லக்கண இதை வச்சுக்க. சிங்கக்குட்டி தான் பெத்து வச்சிருக்க. ஏய், அறிவியல சிரிக்கி, குழந்தைக்கு பேர் வைக்கிற இடத்துல உனக்கு என்னைக்கு வேலை? அது வந்துங்க, வாசல்ல கோலம் போடுறதுக்கு ஐயா தான் வந்து. வெங்காயத்தை போட்ட போடி. அது இல்லைங்க போடிடா வெளிய. என்னது நல்ல நேரத்துல அவசரமா? ஏய், ஊர்ல ஒரு வீடு கூட பாக்கி இல்லாம சட்டி சட்டியா கொடிக்கிறல, இத தூக்க கூட உனக்கு தெம்பலையா? மூஞ்சி முகர் கட்டையும் பாரு, அங்க என்ன நின்னுட்ட? போடியா போனா. இந்த மாதிரி நல்லது நடக்கிற நேரத்துல 4ஆம் பேருக்கு தெரியாம ஓரஞ்சாரமா நிப்பால, இப்படி நடு வீட்டுல வந்து நிக்கிறாளே, இவளை யாரா உள்ள விட்டது? வீட்டுல இருக்கிற வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சா மூஞ்சி நக்கத்தானே செய்யா. அத்தா, என்னப்பா? நெல் எடுத்து களத்துல கிடக்குற அதுக்கு அங்கேயே படுத்துக்கிறேன். காலை கஞ்ச காட்டு காமிச்சிரு. சரிப்பா. டாய் தோரச்சாமி, வாடா வெளியில. ஏய், வாடா. ஏய், வா. யாராது? நீ போ பெருசு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. போய் அவனை வெளியில அனுப்பு. வாடா டாய். ஏலே, அறிவு கட்ட நாயா, மரியாதையா பேசு, இல்ல சுருப்பு பிஞ்சு போகும். என் பொண்டாட்டி முன்னால என்ன கை நீட்டி அடிச்சல, இப்ப மதுரை வீர என் கையில இருக்காண்டா. வாடா வெளியில. வாடா. என்னடா பேசுறேன்? ஆத்தா, வாடா. அத்தா, நீங்க எங்க வந்தீங்க? போங்கத்தா. அந்த பையன் குடிச்சு விட்டு வந்து வீடு தெரியாம இங்க வந்து கத்துறான். நீங்க போங்கத்தா. 10 வருஷமா நீ அவனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கிற, அவன் கட்டிக்கிட மாட்டேங்கிறான். ஏன் தெரியுமா? அவன் ஆம்பளை இல்ல, போட்டா போய. அத்தா, அவனுக்கு பொண்ணு பார்க்காத. நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அத்தா, ஆமா, அவங்க வீட்டுல முக்கியமானவங்க யாராவது வந்திருந்தா கொஞ்சம் பேசணுமே. எல்லாமே நான் தாங்க. சொல்லுங்க ஐயா. நீதானா? எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. வந்திருக்கிறது ஒரு மோசமான வியாதி. என்ன பண்ணியும் காப்பாத்த முடியாது. ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. அம்மா கிட்ட லட்சக்கணக்கா பணம் இருக்கு. ஏதாவது ஆபரேஷன் பண்ணி அம்மாவை பொழைக்க வச்சிருக்க ஐயா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலப்பா. அவங்களுக்கு வந்திருக்கிறது லிம்போசர்க்கமாங்கிற ஒரு வகை வியாதி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. மிஞ்சி போனா இன்னொரு 3 மாசம் தான். நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரை எல்லாம் அவங்க நடமாட்டத்துக்கு தான், உயிரை காப்பாத்த இல்லை.
ஆமா, அவங்க வீட்டுல முக்கியமானவங்க யாராவது வந்திருந்தா கொஞ்சம் பேசணுமே. எல்லாமே நான் தாங்க. சொல்லுங்க ஐயா. நீதானா? எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. வந்திருக்கிறது ஒரு மோசமான வியாதி. என்ன பண்ணியும் காப்பாத்த முடியாது. ஐயா ஐயா, அப்படி சொல்லாதீங்க ஐயா. அம்மா கிட்ட லட்சக்கணக்கா பணம் இருக்கு. ஏதாவது ஆபரேஷன் பண்ணி அம்மாவை பொழைக்க வச்சிருக்க ஐயா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியலப்பா. அவங்களுக்கு வந்திருக்கிறது லிம்போசர்க்கமாங்கிற ஒரு வகை வியாதி. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 3 மாசம் தான். நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரையெல்லாம் அவங்க நடமாட்டத்துக்கு தான். உயிரை காப்பாத்த இல்ல. ஐயா இல்லப்பா, வியாதி வைத்தியம் பார்க்குற நிலைமையை தாண்டிடுச்சு. நீ எந்த டாக்டரை பார்த்தாலும் இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன் மாணிக்கம், என் பையனுக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கா? ஏன் தப்பு கேக்குறீங்க? சீக்கிரமா கல்யாணம் நடந்துரும். ஒரு 3 மாசத்துக்குள்ள நடந்துட்டா அத பாக்குற பாக்கியம் எனக்கு இருக்கும். அதுக்கு மேல என்ன? எந்த காரணத்தை கொண்டு என் மயங்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. சத்தியமா சொல்ல மாட்டேன் தாயி, சத்தியமா சொல்ல மாட்டேன். அத்தா, அதுக்குள்ள தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா மறந்தார. அக்கா, முதல்ல மருந்து கொடியா. முதல்ல என் மகனை வர. அண்ணே, ஏன்டா அப்படி மூச்சு அடிக்க ஓடியாரா? என்ன ஆத்தா ரத்த குடித்தா என்ன? ஆத்தா, எவ்வளவு சொன்னாலும் மருந்து குடிக்க மாட்டேங்குதுப்பா. ஏன் ஆத்தா விஷத்தை குடிச்ச? முதல்ல அந்த மருந்து குடி. நீ யார் கழுத்துலயாவது தாலி கட்டுறேன்னு சத்தியம் பண்ணு. என்ன ஆத்தா, அத கேட்க இதுவா நேரம்? நான் விஷத்தை குடிச்சதே அதுக்கு தானடா. ஆத்தா, நீ சிரிச்சு பாத்திருக்கேன், அழுது பாத்திருக்கேன். ஒண்ணு பணமா பாக்குற சக்தி எனக்கு இல்ல ஆத்தா. முதல்ல அந்த மருந்த இல்ல இல்ல, என்ன பணமா பாக்குற சக்தி உனக்கு இல்லடா. உன்ன மனக்கோலத்துல பார்க்காம சாகர ஆசையும் எனக்கு இல்லடா. நீ யார் கழுத்துலயாவது தாலி கட்டுறேன்னு சொல்றதுல என்னடா வந்துருச்சு? சொல்லுப்பா, ஏதாவது ஆயிரப்போது சொல்லுப்பா. இத பார்,
இந்த ஊர் உன்னை சுமங்கலின்னு சொல்றதுக்கு உன் கழுத்துக்கு ஒரு தாலி வேணும், எனக்கு எங்க ஆத்தாவோட உசுறு வேணும். இந்த ரெண்டே காரணத்துக்காக இதை உன் கழுத்துல கட்ட. இதுக்கு மேலே எங்க ஆத்தா மருந்து சாப்பிடலன்னா அவ குடிச்ச மிச்ச விஷத்தை எடுத்து வைங்க, நான் வந்து சாப்பிடுறேன். இனிமே உயிருக்கு ஒண்ணு ஆபத்து இல்ல. மகமாயி, சின்னமணி அந்த தாலியை கழட்டி வச்சுட்டு போ. என்னையா அது? பீத்து செருப்ப கழட்டி போட்டு போன்னு சொல்ற மாதிரி ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலியை இறக்கி வச்சுட்டு போன்னு சொல்றீங்க, இது நல்லாவா இருக்கு? அதுக்காக நேற்றுக்கு வரைக்கும் இந்த ஊர்ல வீடு விட பிச்சை எடுத்துட்டு இருந்தவ ஆத்தா உயிரை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டினா இந்த வீட்டு மறுபாடாயிருவாளா? இத பாருங்க, ஒரு சொல்லு தாங்க மாட்டாம 25 வருஷமா கட்டின புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவனா, எனக்கு இருக்கிற வைராகியம் என் மகனுக்கும் இருக்கும்ல. அவன் எடுக்கிற எந்த முடிவுக்கும் நான் கட்டுப்படுவேன். அவன் தாலி கட்டின பொண்ண இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிறவங்க எனக்கு உறவுக்காரங்களா இருக்கலாம், வேண்டான்னு சொல்றவங்க உறவை முறிச்சுக்கிட்டு போலாம். அக்கா, நீ என்ன முடிவு எடுக்கிறியோ அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். எங்க என் மருமக? அத்தா, நீ சொல்ல அத்தா. ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கட்டின இந்த தாலிய கடமை முடிஞ்சிருச்சுன்னு கழட்டி வச்சிருட்டுமா? இல்ல இந்த ஊர்ல கேவலமா பேசினவங்க வாயை அடிக்கிறதுக்காக நான் இந்த தாலியை சுமக்கட்டுமா? சொல்லு அத்தா, நீ சொல்லு. ஒரு பொண்ணு கழுத்துல ஏறின தாலியை இறங்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அது அந்த பொண்ணு சமக்கிற மண்ணுக்கு பெருமை. ஏறின தலையை எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு வேண்டிக்கிட்டா அது அந்த மண்ணையே சமக்கிற அம்மனுக்கே அவமானமடி. பார்த்தா பசிக்குது, கச்சி ஊத்துங்கன்னு பிச்சை கேட்ட இந்த வாயால எப்படி அத்தான் அவங்கள அத்தனை சொத்து கொண்டாடுவேன்? சொத்து சுகத்துல வேணும்னா நீ ஒண்ணும் இல்லாதவளா இருக்கலாம், ஆனா யாருடைய ஆதரவுமே இல்லாம இந்த வயசு வரைக்கும் நீ கற்போட வாழ்ந்துகிட்டு இருக்கியே, அது ஒண்ணு போதண்டி நீ என் மருமகன்னு சொல்லிக்கிறதுக்கு. உண்மையிலே உன் கற்பு மேல உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நான் கட்டி இருக்கிற அந்த 2 கவுத்துல தாலி பாக்கி கவுத்து அவுத்து ஆத்துல விட்டுட்டு வந்து வண்டியில ஏறி